எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக செய்கிற பிடி கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசியை வந்து எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நம்ம உள்ளேயே நிழல்லையே ஒரு வேஷ்டியோ ஒரு துணியோ விரித்து போட்டு அதில் நல்லா ஃபேன் காற்றுக்கு கீழே நம்ம கையில் அரிசி ஒட்டாத அளவுக்கு காய வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதை இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே அப்படியே இருக்கும், மாவு கெட்டு போகாது. கொழுக்கட்டைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே செஞ்சுக்கலாம். சில பேர் ஆவி கட்டி காய வைப்பாங்க. இட்லி குண்டானில் மாவை அப்படியே வேக வச்சு, பச்சை மாவை அப்படியே வேக வச்சு திரும்ப அதை வந்து காய வைக்கணும். நம்ம காய வச்சு ஜலிச்சு அள்ளி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், காய வச்சு அள்ளி வச்சுக்கலாம். இந்த மாவை அப்படியே நம்ம இறக்கிடலாம். நான் ஒரு கிளாஸ் தான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நம்ம லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த பருப்பும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க. எடுத்து வச்சிருக்க தேங்காயையும் வறுத்துக்கலாம். எள்ளு, பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து மாவோட சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயையும் இது போல் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். அந்த தேங்காய் வந்து வறுக்கையிலே வாசனை வரணும். இதையும் நம்ம அந்த மாவோட சேர்த்துக்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கப்பு இதில் மாவு எடுத்தேன். அதில் வந்து 3/4 கப்பு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாகு பதம்லாம் இல்லை, வெல்லம் கரையணும், அவ்வளோதான். ஏலக்காய் 2 தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த காய்ச்சின பாகை வந்து இந்த மாவுல வந்து வடிச்சிடலாம். வடிகட்டியாச்சு, பாகை வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவை வந்து இந்த பாகோட வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த பாகில் வந்து வேகட்டும். இந்த மாவு ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாவு வந்து நல்லா அந்த பாகில் நல்லா வெந்து வரணும். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வேணா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மாவை அப்படி எடுத்து டைட்டாக அவ்வளோதான். அப்படி ஒரு புளி ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பாவுக்கு காய்ச்சணும் அதெல்லாம் இல்லை, வெல்லம் கரையிறதுக்கு மட்டும்தான் நம்ம வைக்கணும். அதை உருட்டி கூட வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாவு வந்து நம்ம பாகுலே வெந்துட்டதுனால ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் கொழுக்கட்டை. நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.